இந்த நாளையில் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நாளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் ஜெபம் கேட்கப்படாது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் வாய் அசைச்சு நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் கவனமாக கேட்குறாரு. அவர் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது ரொம்ப கவனித்து அவர் கேட்குறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாட்களில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், குழந்தைகள், தாய் தப்பம் இல்லாதபடி இருக்க குழந்தைகள், இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த பிள்ளைகள் பாதுகாப்பு அரவணைப்பு கொடுக்குறவங்கள ஆண்டவர் எழுப்பி கொடுத்து அந்த பிள்ளைகள் பக்கமாக ஆண்டவர் அவங்களை சாய்த்து அவங்களுக்கு ஆறுதலான மக்களாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். சொல்லி நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் மக்கள் நினைக்காதபடி, அவங்கள அடிமைப்படுத்தி வேலைக்கு வைத்து விடாதபடி, அது மட்டும் இல்லை கைவிடப்பட்ட பிள்ளைகள்னு சொல்லி அவங்களுடைய சுய இச்சையில் அந்த பிள்ளைகளை இழுத்துடாதபடி கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா. இந்த வெளியிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, குடும்பத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, பெற்றவங்க லேசில் கைவிட மாட்டாங்க. ஆனாலும் தகப்பனே, இந்த காலத்தில் ஆண்டவரே பிள்ளைங்கள் ஐயா தாய் தப்புங்க கை விட்டுறாங்க தகப்பனே. அவங்களுடைய இச்சைகள் நிறைவேறதுக்கு பிள்ளைகளை தகப்பனே தூரத்துக்கு போட்டுருந்தாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நான் பெற்ற உடனே குழந்தைகளை பெற்ற உடனே அவங்க இறந்துருந்தாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு வேணும் தகப்பனே. எங்கள் தேசத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் தகப்பன். பிள்ளைகளை கர்த்தாவே சோத்திரம், கர்த்தாவே சோத்திரம் தகப்பனே சோத்திரம். யாரும் இல்லைன்னு சொல்லி சுய இச்சைக்காக எடுத்து விடாத விடு ஆண்டவர். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்படிப்பட்ட தீமைகளுக்கெல்லாம் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சோத்திரப்பா. யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைக்கு போட்டு அடிமையாக்கி விட விடு ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்கு நல்ல அரவணைப்பை கத்தர் கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல பாதுகாப்பை கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல பாதுகாப்பு கொடுக்குற மக்களை அவங்களுக்கு எழுப்பி கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. எந்த ஒரு பயம் இல்லாதபடி தகப்பனே சோத்திரப்பா. ஆண்டவரே சோத்திரியா. அந்த தேசத்தை அவங்க தைரியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. அவங்க எதிர்காலத்திலாம் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்யா, ஆசீர்வாதமாக இருக்கணும்யா. தாய் தப்பா இல்லைன்னு சொல்லி மனம் கவலைப்படாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் இசப்பா. புருஷன் தள்ளிட்டானேன்னு சொல்லி நினைத்து வேதனைப்படாதபடி இந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து சுத்தமாய் வாழ எல்லா பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்குற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.